நம்ம இந்தியா இன்னைக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிராக இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை பரபரப்பாக விளையாண்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் கடைசி நாளில் 332 ரன்கள் இங்கிலாந்து அணி அவங்க வெற்றி பெறத்துக்கு தேவைப்படுது. அதே போல் நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 9 விக்கெட்டுகள் தேவைப்படுது. ஸோ இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் கடைசி ஓவரில் நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் கொடுத்த லீடு தற்போது இந்த மேட்சை நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இந்தியா 29 ரன்கள் எடுத்திருந்தப்ப ரோஹித் சர்மா 2 பேருமே பேட்டிங்க்கு வந்தாங்க. ஆனால் ரோஹித் சர்மா ஆண்டர்சன் பால்ல கிளீன் போல்ட் ஆகி ரொம்ப பெரிய அதிர்ச்சி கொடுத்தாரு. அவர் மட்டும் கிடையாம அடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் முக்கியமாக ஜெய்ஷ்வால், ஸ்ரேஷ் ஐயர், ராஜ் பட்டிதார் இவங்க எல்லாரும் வந்த கையோடைய அவுட் ஆகி வெளியேறினாங்க. ஆனா அக்ஷர் பட்டேல் அவர் மட்டும் கொஞ்ச நேரம் நின்று 45 ரன்களை எடுத்து கொடுத்தாரு. அதே போல தொடர்ந்து மோசமா விளையாண்டுகிட்டு இருந்த சுப்மன் கில் மறுமுனையில நின்று அவரும் செஞ்சுரி அடிச்ச கையோடைய 104 ரன்னுக்கு கில் அவுட் ஆயிட்டாரு. அடுத்து KS பரத்தும் அவுட் ஆக அஸ்வின், அக்ஷர் பட்டேல் கொஞ்ச நேரம் விளையாண்டு இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்தினாங்க. ஆனாலுமே அஸ்வின் ஒரு 29 ரன்னுக்கு அவுட் ஆக அடுத்துன்னு வந்த பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே போட்டுன்னு அவுட் ஆகி கடைசியா நம்ம இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸ்ல 255 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையும் இழந்துட்டாங்க. இப்படி இருக்க கிட்டத்தட்ட 390க்கும் அதிகமான ரன்னை வெற்றியின் டார்கெட்டா சேசிங் பண்ண வந்த இங்கிலாந்து அணி ஆரம்பத்தில் இருந்தே ரொம்ப நிதானமா விளையாண்டாங்க. விக்கெட் எடுக்க நம்ம இந்தியனின் போலர்கள் எல்லாருமே முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. 10 ஓவருக்கு 50 ரன்கள் வரைக்கும் எடுத்தாங்க. ஆனா விக்கெட் எடுக்க முடியல. இப்படி இருக்க ஓவர்கள் முடியறதுக்கு கடைசி ஓவருக்கு முந்தைய ஓவரை போட்ட நம்ம அஸ்வின் அது வரைக்கும் அதிரடியா விளையாடிட்டு இருந்த லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனான டக்கெட் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தி நம்ம இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபை அஸ்வின் ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஸோ டே 3 நிறைவடைகிறதுக்கு சில ஓவர்கள் இருக்கிறப்பவே அஸ்வின் எடுத்த இந்த முக்கியமான விக்கெட் கண்டிப்பா நம்ம இந்திய அணிக்கு ரொம்ப பெரிய ஒரு உதவியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் நாளைக்கு டே 4 கண்டிப்பா இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் இந்த டே 4 தான் கடைசி நாள் ஆட்டமாக இருக்கும் அப்படின்னு கருதப்படுது. அந்த வகையில் இங்கிலாந்து அணிக்கு 332 ரன்கள் வெற்றியின் இலக்கா தேவைப்படுது. அதே போல நம்ம இந்தியாவுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா 9 விக்கெட்டுகள் தேவைப்படுது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில நாளைக்கு டே 4ல வெற்றி யார் பக்கம் இருக்க போகுது? உங்க கருத்தை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.